உடல்நலக்குறைவால் உயிரிழந்த முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தலைவருமான ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். ஆர்.எம். வீரப்பன் குடும்பத்தினருக்கு தங்களது ஆறுதலை கோரிக்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து ஆர்.எம். வீரப்பன் குறித்து பேசினர். வல்லத்தராகோட்டை எனும் ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழக அளவில் மட்டுமல்லாமல் ஏன் இந்திய அளவிலே கூட தெரிந்த புகழ்பெற்ற ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழக அரசியல் வானிலே வலம் வந்தவர் அருமை அண்ணன் ஆர்.எம். அவர்கள். சிறுவயதில் நாடகங்களில் நடிக்க தொடங்கி அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நெருக்கமான அவருடைய மனச்சாட்சியாக நிழலாக திகழ்ந்தவர் அண்ணன் ஆர்.எம். அவர்கள். எம்ஜிஆருடைய அமைச்சரவை, செல்வி ஜெயலலிதா அமைச்சரவை போன்ற அமைச்சரவைகளில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தாலும் அரசியலில் ஒழுக்கமானவராக, மிகுந்த நாணயம் மிக்கவராக, ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக திகழ்ந்தவர் அண்ணன் ஆர்.எம். அவர்கள். அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்து அருளாளர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆன்மீக பணிகளை ஆற்றியவர். கம்பன் கழகம் போன்றவற்றில் பங்கேற்று தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். திரையுலகிலே எம்ஜிஆருடைய நிறுவனத்திலேயும் அதற்கு பிறகு தானே சத்யா மூவிஸுங்கிற நிறுவனத்தை தொடங்கியும் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பெரிய நட்சத்திரங்களை கொண்டு பல வெற்றி படங்களை தயாரித்து திரையுலகிலேயும் புகழ்படி நாட்டியவர். இப்படி அவர் தோன்றிய துறை தோறும் அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, அனைத்திலேயும் புகழ்கொடி நாட்டியவர். மிக எளிமையானவர், அன்பானவர், நேர்மையானவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிற கட்சியை தொடக்கத்திலே கட்டமைத்தவர். வரிசையாக எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர், அதுக்கு முன்னாலே பேரறிஞர் அண்ணா, பெரியார், இப்படி பலரோடும். இதையடுத்து முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. 78 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கம் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கு நிகழ்வில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் பிரபலங்களும் பங்கேற்றனர்.